அத்தியாயம் 18. முடியை அள்ளி கொண்டையிட்டவாறே அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மித்து. மாறன் அவள் முன்னே போய் நிற்க, ஆனால் மித்துவோ அங்கு அப்படி ஒருவன் நிற்பதையே கண்டு கொள்ளாமல் கிச்சன் சென்று தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தாள். அவள் சாப்பிடுவதே போதும் என்று எண்ணியவன் அவன் கொண்டு வந்த உணவை அவனே உண்டான். உண்டு முடித்ததும் அவளிடம் பேசலாம் என்று எண்ணினான். ஆனால் அதற்குள் அவள் சாப்பிட்டு விட்டு அவளின் அறைக்குள் சென்று விட்டாள். போச்சு, அதுக்குள்ள போயிட்டாளே என்று அவன் கதவையே அப்பாவியாய் பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவன் போனும் அடித்தது. போனை அட்டன் செய்தவன் காதில் வைக்க, மறுபக்கம் அவன் மாமன் தான் குதூகலமாய் பேசினான். மச்சான், வீட்டுக்கு போயாச்சா? என் கண்ணம்மா என்ன பண்றா? சாப்பிட்டாளா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது இருக்கட்டும் மாம்சு. அதென்ன கண்ணம்மாவா? ஓ, அந்த அளவு போயிடுச்சா மாம்சு? ஆமா, சரி, கேட்டதுக்கு பதில். அதெல்லாம் அப்போவே வந்துட்டோம் மாம்ஸ். இப்போதான் சாப்பிட்டா. எங்க சாப்பிடாம தூங்கிடுவாளோன்னு நினைச்சேன். எதுவும் பேசினாளா? அட எங்க மாம்ஸ், செம்ம கோத்துல இருக்கா. என் மூஞ்ச கூட பார்க்கல. அப்புறம் எங்கேருந்து பேச? சரி விடு மச்சான், இன்னும் கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கோ என் கண்ணம்மாவை. அப்புறம் அப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். தெளிவு. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மாடியோ, இப்பயாவது கேட்டீங்களே. சாப்பிட்ட மாம்ஸ். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லை மாறா, இனிமேதான். அவளை பத்திரமா பார்த்துக்கோ. என் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு. என் உசுறு அவகிட்ட தான் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் மாம்ஸ், நீங்க போய் சாப்பிடுங்க. நாட்கள் காணல் நீராய் காணாமல் போய்க் கொண்டிருந்தது. மித்து மாறனிடம் பேசி பல நாள் கடந்து விட்டது. மாறனுக்கு அனைத்தும் அவள்தான் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவன் முகம் கூட அவள் காண்பதில்லை. தன்னை சுற்றி இத்தனை நடந்திருக்கிறது. இல்லை இல்லை, திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது ஏதும் அறியாமல் இருந்திருக்கிறோமே என்று நினைக்கையில் தாங்க முடியவில்லை அவளால். மாறனும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டான். ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான். மித்து வழக்கம் போல் சமைத்து முடித்து மாறனுக்கு தேவையான உணவை எடுத்து வைத்தவள் சமைத்த பாத்திரங்களை சுத்தம் செய்தாள். அப்பொழுது அவளின் அலைபேசி அலறியது. ச்சே, இந்த டைம்ல யாரு என்று போனை பார்த்தாள். அது அன்னோன் நம்பராக இருக்கவும் போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் கண்மணி, உன் மணாளன். அப்புறம் எப்படி இருக்கடி பொண்டாட்டி என இந்த பக்கம் வேந்தன் சத்தம் கேட்டு பொறுமையாய் இருந்தவள் பொங்கிவிட்டாள். பொறுக்கி கருவாப்பையிலே, உனக்கு என் நம்பர் யாரிடா கொடுத்தா? அந்த மாறன் எருமை கொடுத்தானா? உனக்கு கொன்றுவேன் என்று இந்த பக்கம் இவள் எண்ணெயில் போட்டு கடுகு போல் பொரிந்து கொண்டிருந்தாள். பரவாயில்லையே, என் வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்ட. அவ்வளோ ஏக்கம் போல மாமா மேல. கவலைப்படாத செல்லம், சீக்கிரமே மாமா உன்னை வந்து கூட்டிட்டு, இல்ல தூக்கிட்டு போறேன். டே கருவாயா, என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடா நீ. மவன, நீ என் கையில கிடைச்ச உன்னை அவ்வளோதான். இப்ப என்ன டேஷுக்கு எனக்கு கால் பண்ண? இது என்னடி வம்பா போச்சு? புருஷன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவா? டேய், யாருக்கு யாருடா பொண்டாட்டி? இதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்கானே ஒரு வளர்ந்து கெட்டவன், அவனை சொல்லணும். அந்த நாய் தானே உனக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும் என்று பல்லை கடித்தாள். மெல்ல தன்னை அமைதிப்படுத்தியவள், இங்க பாருங்க மிஸ்டர், என் தம்பி ஏதோ புரியாம பண்றான். நீங்களும் அதை பண்ணாதீங்க. இது கல்யாணம் இல்ல. 2 மனம் இணைந்தால்தான் அது கல்யாணம். என் சம்மதம் இல்லாம நடந்தது கல்யாணம் இல்ல. இதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அதனால கல்யாணம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இனிமே எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இந்த தாலி இருக்கிறதால தானே இவ்வளவும். இன்னைக்கே போய் இத கோவில்ல போட்டுட்டு வந்துடுறேன் என அவள் பேசி முடிக்கும் நேரம் இவ்வளவு நேரம் இருந்த இலகு தன்மை முற்றிலும் மறைந்திருந்தது வேந்தனிடம். இன்னொரு முறை இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு, பாசமா பேசுற இந்த வேந்தனை தானே செல்லம் பார்த்துருக்க. என் இன்னொரு முகத்தை பாப்ப செல்லம், கண்டிப்பா அதை நீ தாங்க மாட்ட என அவனுக்கே உண்டான கம்பீரத்துடனும் அழுத்தமாகவும் சொன்னான். மித்து சற்று ஆடிதான் போனால் அவன் பேச்சில். அன்று அத்தனை அடிகளையும் தன்னிடமிருந்து வாங்கி கொண்டவனாய் இன்று இப்படி பேசுகிறான் என்று நம்ப முடியவில்லை அவளால். அந்த கோபம் குறைந்து இலகானவன், என்னை மன்னிச்சிரு கண்மணி, கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். கோபம் வந்தா என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. பாரு, இனிமே அப்படி சொல்லாத. எவ்வளோ கோபம் வந்தாலும் திட்டு, ஆனா தாலியை கழட்டிடுவேன்னு சொல்லாத. நான் பண்ணது கண்டிப்பா ரொம்ப பெரிய தப்பு தான். எந்த பொண்ணும் இதை ஏத்துக்க மாட்டாங்க தான்.
பொண்ணுங்க எல்லாரையும் கடவுளா கும்பிடுறவனா? உன் சம்மதம் இல்லாம பண்ணது பெரிய தப்பு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடி. அதனாலதான் உன்னை தொந்தரவு செய்ய வேணாம், உனக்கு தனிமை தேவைன்னு இத்தனை நாள் உன்னை தொந்தரவு பண்ணாம இருந்தேன். என்னை மன்னிச்சிருடி. அவன் காதலுடன் உருகி உருகி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பெருமூச்சுடன் அந்த போனை வெறித்து பார்த்தான் வேந்தன். மாப்பி, தங்கச்சி இன்னும் மனசு மாறலையா என சோகமாக கேட்டான் விசாலன். அவ அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டான்னு எனக்கு தெரியும் விசா. அதுக்கு தான் சொன்ன மாப்பி, ஃபோன் பேச வேண்டான்னு. தங்கச்சி கோவத்தில் ஏதாவது பேசிடான், அப்புறம் உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நீ தான் கேட்கல. எனக்கு தெரியும் விசா, அவ கண்டிப்பா பயங்கர கோபத்துல தான் இருப்பா. என் மேல கோபப்படுவா, திட்டுவான்னு தெரியும். எதுவா இருந்தாலும் சரி, அவ குரலை கேட்டா போதும்னு தான் நினைச்சேன். ஆனா தாலிய கோவில்ல போட்டுருவேன்னு சொல்றாடா. என்னால தாங்க முடியல, கோபம் வந்துருச்சு. திட்டிட்டியா மாப்பி? இல்ல, ஆனா எனக்கு பயமா இருக்கு விசா. அவ என்னை விட்டு போயிடுவாளா? இல்ல விசா, இனிமேலும் அவளை விட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. அவ என் கூட இருந்தாதான் சரியா வரும். என் கூட இருந்தா கண்டிப்பா அவ மனசு மாறும் இல்லையா? நான் அவ மேல வச்சிருக்க அன்பை கொஞ்சம் கூடவா புரிஞ்சுக்காம போயிடுவா மாப்பி? எனக்கு புரியுது, ஆனா சரியா வருமா? அந்த பொண்ணுக்கு வேற பயங்கர கோவம் வரும் போல. நீயும் ரொம்ப கோவக்காரன். அவன் கொஞ்சம் தயங்கியபடி சொன்னான். என் கண்மணிய நான் என்னடா பண்ணிடுவேன்? அவ என்னை விட்டு போயிடுவாளோன்னு தான் இப்போ கோவப்பட்டேன். அவளை என் உசுருக்கும் மேல பார்த்துப்பேன்டா. அவனை இறுக்கி அணைத்து கொண்டான் விசா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தங்கச்சி உன்னை புரிஞ்சுக்கும். சரி, இப்போ எப்படி மித்துவை இங்க வர வைக்கிறது? கண்டிப்பா யார் கூப்பிட்டாலும் இங்க வரமாட்டா. என்ன பண்றது என்றான் யோசனையாய். அவ வருவா. நாளைக்கு என் கண்மணி இந்த மண்ணுல கால் எடுத்து வைப்பா என புன்னகை முகத்துடன் சொன்னான். டே மாப்பி, என்னடா பண்ண போற? விசா சற்று அதிர்ச்சியாய் கேட்டான். அத்தியாயம் 19. மனசு சரியில்லாததால் எங்காவது வெளியே போய் வரலாம் என்று எண்ணினாள் மித்து. வெளியே சென்றவள் போகும் வழியில் சர்ச் இருந்ததை கண்டாள். அங்கு சென்று சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தவளின் மனது சற்று நிம்மதியாக இருந்தது போல் இருந்தது. கால் போன போக்கில் நடந்தாள். கோவில் அருகில் நின்ற ஒரு வயதான பெண்மணி ஒருவர் மயக்கம் போட்டு கீழே விழுவது போல் இருக்க வேகமாக ஓடி சென்று அவரை தாங்கி பிடித்தாள் மித்து. அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். இப்போ பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? பரிவுடன் கேட்டாள். இல்ல தாயி, இப்போ பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றி தாயி. நல்ல நேரத்தில் அந்த மீனாட்சி அம்மனாட்டம் வந்து காப்பாத்துன. என்னாச்சு? காலையில சாப்பிடலையா? ப்ரெஷர் இருக்கா? ஆமா தாயி, சரியா சொன்ன. ப்ரெஷரு, சுகரு எல்லாமே இருக்கு. 3 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா இப்படி வயசான காலத்துல உடம்ப பார்த்துக்காம விரதம் இருந்து உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அத்தோடையும் இல்லாம வேண்டுதல் வேற. சரி, அப்படி பண்ணி தான் ஆகணும்னா வேற யாரையாவது பண்ண சொல்ல வேண்டியதானே? நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி எதுவும் ஆகியிருக்க விடாத அந்த கடவுள். அதுதான் உன் உருவத்துல வந்து என்னை காப்பாத்திருச்சே. சரி, நீங்க ஏன் தனியா இதை பண்றீங்க? வேற யாரையாவது பண்ண சொல்ல வேண்டியதானே? எனக்கு எல்லாமே என் புருஷன்தான் தாயி. எனக்கு அவர் தான் குழந்தை, அவருக்கு நான் குழந்தை. என்னை விட்டு ஒத்த நொடி கூட இருக்க மாட்டாரு தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே போன மனுஷன் ஆம்புலன்ஸில் தான் வந்தாரு. எவனோ அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டானுங்க. கோமாவுக்கு போயிட்டாரான் தாயி. உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கு. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை. ஆனால் அவர் உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தாயி. என்னை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாரு. என் கண்ணில் சின்ன தூசி விழுந்தாலும் தாங்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு என்னை எப்படி கலங்க வச்சுட்டு அவர் மட்டும் நிம்மதியாக படுத்து கிடக்கிறாரு தாயி. அவருக்காக பண்ணாத வேண்டுதல் விரதம் இல்லை. எப்படியாவது எந்திரிக்க மாட்டாரா? என்னைய பார்க்க மாட்டாரா? நான் ஏங்காத நாளே இல்லை தாயி. இப்போ கூட என் புருஷனுக்காக, இந்த தாலிக்காக தான் தாயி இம்புட்டு வேண்டுதலும். அவர் நல்லபடியா திரும்பி வரணும். அடியே செல்வின்னு என்னைய கூப்பிடணும் என்று அவர் கண்ணீர் விட மித்துவின் கண்களும் அவர் சொன்னதை கேட்டு கண்ணீரை தத்தெடுத்தது.
அவர்களின் வாழ்க்கையை எண்ணி அவர் கூறியதை கேட்டு அவள் உடல் புல்லரித்தது. எனக்கு அவர்தான் புள்ள, அவருக்கு நான் தான் புள்ள. அடடே, எத்தனை புரிதல்! இது உண்மையான காதல் அல்லவா? தாலிக்கு தான் இம்புட்டு போராடுறேன். அவரின் வார்த்தை கேட்டு ஏதோ சொல்லென ஒரு வலி அவளுக்கு. ஆனால் அதை ஒரே வார்த்தையில் கழட்டி வீசி விடுகிறேன் என்றல்லவா கூறிவிட்டேன். அம்மா, நீங்க இப்படி உட்காருங்க. இனி மீதம் இருக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்காக நான் செய்றேன். இல்ல தாயி, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். நானே பாத்துக்கிறேன். அம்மா, என்னை உங்க புள்ளையா நினைச்சுக்கோங்க. உங்க உடம்புக்கு இப்போ சரியில்லை, அதனால நானே செய்றேன். நீங்க இங்க உட்காருங்க. கடவுள் கோச்சுக்க மாட்டாங்க. அவர் வேண்டாம் என்று மறுத்தும் அவரை ஒரு இடத்தில் அமர வைத்தவள் மீதம் இருந்த அனைத்து வேலைகளையும் அவளே செய்து முடித்தாள். நல்ல சோர்வுடன் கையில் குங்குமத்துடன் வந்து அவர் அருகில் தொப்பென்று அமர்ந்தாள். மா, இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டேன் என்றால் சோர்வுடன். அவர் குங்குமம் எடுத்து நெற்றி உச்சியிலும் தாலியிலும் இட்டவர் கடவுளை நன்கு வணங்கி கொண்டார். தாயி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் திடீரென இப்படி கேட்பார் என அறியாதவளின் உதடுகள் அவளையும் அறியாமல் சொன்னது, ஆயிடுச்சுமா என்று. ஏன் தாயி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, ஆனா இப்படி நெத்தியில குங்குமம் கூட வைக்காம இருக்கியே, கையெல்லாம் இப்படி மொட்டையா போட்டு வச்சிருக்க. உங்க வீட்டுல பெரியவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எங்க வீட்டுல பெரியவங்கன்னு யாரும் இல்லம்மா, விரக்தி புன்னகையுடன் சொன்னாள். உன் அம்மா தாயி? இல்லம்மா. மாமியாரு? அவள் எதுவும் கூறவில்லை. தாயி, எதுக்கும் வருத்தப்படாத, நான் இருக்கேன். என் அம்மானு வெறும் வாய் வார்த்தையில கூப்பிடலையே. இல்லம்மா, மனசாருதான் கூப்பிட்டேன். அப்புறம் என்ன தாயி, இரு என்றவர் அவள் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து மித்துவின் நெற்றியிலும் நெற்றி உச்சியிலும் வைத்தவர் அவளின் தாலியை வெளியே எடுத்து அதிலும் குங்குமம் வைத்தார். என்ன தாயி, இப்பதான் கல்யாணம் ஆச்சா? இன்னும் தாலி பறிச்சு கோக்கலையா? அவள் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினாள். இங்க பாரு, கையில கூட ஒன்னும் போடாம இருக்க என்று அவர் கையில் இருந்த கண்ணாடி வளையல்களை கழட்டி அவள் கையில் போட்டு விட்டார். நீ மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க தரிசியா 100 வருஷம் எல்லா செல்வமும் பெருகி வாழணும் தாயி. இனிமே இப்படி குங்குமம் வைக்காம இருக்கக்கூடாது, சரியா? அதுதான் நம்ம புருஷனை காக்குற வேலின்னு என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கணும், சரியா? அவள் சரி என்பதை போல் தலையாட்டினாள். சரி தாயி, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் கிளம்புறேன். அதோ தெரியுது பாரு ஒரு வீடு, அதுதான் நம்ம வீடு. நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், சரியா? என்றவர் அங்கிருந்து கிளம்பி விட்டு பின் என்ன நினைத்தாரோ அவளிடம் திரும்பி வந்தார். தாயி, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு உன் முகமே சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச வர உனக்கும் வீட்டுக்காருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி, அவரை விட்டு விலகி இருக்காத தாயி. அவர் கூட பேசு, எல்லாம் சரியாயிடும். மித்துவுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. நெற்றியை பிடித்தபடி அப்படியே அமர்ந்து விட்டாள். அவரை பார்க்கும் பொழுது ஏதோ அவள் தாய் புஷ்பா இவ்வளவு நேரம் அவள் அருகில் இருந்தது போலவும் அவர்தான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு செல்வது போலவும் தோன்றியது அவளுக்கு. மித்துவின் போன் அடிக்க அழைப்பை ஏற்று பேசினாள். எதிர்முனையிலோ, ஹலோ, யாரு? நீங்க தானே மாறன் அக்கா? ஆமா, ஏன், என்னாச்சு? அக்கா, தம்பியை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், சீக்கிரம் வாங்க, ரொம்ப எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க என்றார்கள் மறுபக்கம் அவசரமாக. மித்துவுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. பதட்டம் ஆட்கொண்டது. வேகமாக ஆட்டோ ஒன்றை பிடித்து அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றவளுக்கு அத்தனை பதட்டம். வியர்வை முத்துக்கள் அந்த கணமே அவளின் மேனி எங்கும் பரவி இருந்தது. அத்தியாயம் 20. 10 நிமிட பயணத்திற்கு பிறகு மித்து அந்த மருத்துவமனையை அடைந்திருந்தாள். வேக எட்டுக்களுடன் உள்ளே சென்றவள் ரிசப்ஷன் பெண்ணிடம் சென்று விசாரித்தாள். என் தம்பி இங்க என்றவளுக்கு வார்த்தை வரவில்லை.
மேம் 1 செகண்ட், பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என் தம்பி மாறனை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு. 1 செகண்ட் மேம் என்றவள், மேம் செகண்ட் ஃப்ளோர் ரூம் 302 என கூறியதுதான் தாமதம். மித்து வேகமாக ஓடினாள். அவள் சென்றதை உறுதி செய்து கொண்ட அந்த ரிசப்ஷன் பெண்ணோ வேகமாக யாருக்கோ ஃபோன் செய்தாள். டேய், அவங்க வந்துட்டாங்க, இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர்டா. பாவம், அவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அவங்க பயந்துட்டாங்க போல. இப்படிலாம் பண்ணணுமா என்ன என சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே எதிர்பக்கம் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. வச்சிட்டானுங்க எருமைங்க. உதவினா மட்டும் ஈனும் வருவானுங்க, இல்லனா மதிக்கவே மாட்டானுங்க. இருங்கடா, வச்சுக்கிறேன் என்று இவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். அறையில் மாறனும் அவன் நண்பர்களும் ஹாஸ்பிட்டல் ரூமில் ஆப்பிள் பழத்தை கேட்ச் போட்டு விளையாடி கொண்டிருந்தனர். டேய், அக்கா வந்துருச்சான், மேல வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் என மாறன் நண்பன் ஒருவன் அவசரமாய் சொன்னான். மாறன் வேகமாக கையில் ஒரு கட்டை சுற்றி கொண்டு படுத்து கொண்டான். அவனை சுற்றி அவனின் நண்பர்கள் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு நின்றார்கள். அதிலிருந்த ஒருவன் டாக்டர் கோட்டை மாட்டி கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பினை போட்டுக்கொண்டு மாறனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பது போல் நடித்து கொண்டிருந்தான். அவசரமாக கதவினை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள் மித்து. மாறா, மாறா என்று அவசரமாக அவன் அருகில் ஓடி வந்தாள். அப்போது அந்த டாக்டரோ, இஹிஹி, அப்படி வேஷம் போட்டிருந்தவன் ஓகேவா, இப்போதைக்கு அவனை டாக்டர்னு சொல்லிக்குவோம். அந்த டுபாக்கூர் டாக்டரோ, ஒரு நிமிஷம், நீங்க யாரு என்றான் அக்மார்க் டாக்டர் போல. நான் அக்கா. ஓ, அதுக்காக இப்படி பேஷண்ட் பக்கத்துலலாம் வரக்கூடாதுங்க, அப்புறம் நடிப்புன்னு தெரிஞ்சிடும்ல. என்ன டாக்டர் சொன்னீங்க? மித்து புரியாமல் கேட்டாள். டி ஒளராது என மாறன் நண்பர்கள் மித்து அறியா வண்ணம் அவன் காலில் ஒரு மிதி வைத்தனர். அது அவர் இப்போதான் தூங்குனாரு, நீங்க பக்கத்துல தூக்கம் கலைஞ்சிடும், அதை தான் சொல்ல வந்தேன். டங்கு மிஸ் ஆயிருச்சு. ஆனா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லுவாங்க, அவள் சந்தேகமாய் கேட்டாள். அதுவா இப்ப முக்கியம்? தம்பியை தானே பார்க்க வந்தீங்க, அதை பத்தி கேளுங்களேன். ஓ ஓகே டாக்டர், தம்பிக்கு என்னாச்சு பதட்டத்தோடு கேட்டாள். உங்க தம்பி சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்கான். வாட் என மித்து அதிர்ச்சி ஆனாள். ஹலோ மிஸ்ஸஸ், நீங்க இப்படிலாம் கத்தக்கூடாது, இது ஹாஸ்பிட்டல் என்றான் அக்மார்க் டாக்டர் போல். சாரி டாக்டர், அவன் எப்படி என்றவள் புருவம் சுருங்கினாள். ஒரு நிமிஷம், நான் மிஸ்ஸஸ்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவள் அவர்களை சந்தேகமாய் பார்த்தாள். அவள் தாலியை உள்ளே மறைத்தல்லவா வைத்திருந்தாள். ஐயோ, ஒளரிட்டோமே என்று முடித்தான் அவன். டேய் சமாளிங்கடா என்பதை போல் அவன் நண்பர்களை பார்த்து முழித்தான் அப்பாவியாய். அக்கா, நீங்க நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்கல்ல, அதனால அப்படி சொல்லியிருப்பாரு, அப்படிதானே டாக்டர்? ஆமா ஆமா என்று அங்கும் இங்கும் தலையை ஆட்டினான் அவன். ஓ சரி, இப்போ மாறன் எப்படி இருக்கான் டாக்டர் என மாறன் அருகே சென்றவள் அவன் தலையை கோதியபடி கேட்டாள். இப்போ ஓகே தான், பட் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா அவன் உயிரே போயிருக்கும். உங்க தம்பி கையை கட் பண்ணியிருக்கான், ஏதோ நான் அவன் ஃப்ரெண்டா இருந்ததால அவனை காப்பாத்தினோம். ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு நிமிஷம், நீங்க அவன் ஃப்ரெண்டா மீண்டும் சந்தேகமாக பார்த்தாள். அது என மீண்டும் முழித்தான் அவன். மாறன் நண்பர்கள் மீண்டும் அவன் காலில் ஒரு குத்து விட்டார்கள். ஏண்டா அதே காலில் மிதிச்சிங்க? என்ன டாக்டர்? அது இந்த டாக்டர் என் அண்ணா தான்க்கா. மாறன் என் ஃப்ரெண்டுல, அதை தான் என் அண்ணா கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க என மற்றொருவன் முந்திக் கொண்டு சொன்னான். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றிப்பா தம்பிங்களா, என் தம்பியை கொண்டு சேர்த்ததுக்கு. எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான் என்றவளுக்கு கண்கள் கலங்கி போனது. அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு ஏதாவது தெரியுமா? காலேஜில் எதுவும் பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது சண்டையா? தெரியலக்கா, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியலக்கா.
கொஞ்ச நாளாவே சோகமாவே இருந்தான். நாங்க கேட்டதுக்கு எதுவும் சொல்லல. மித்து மாறனின் தலையை கோதி கொடுத்தாள். டே மாறா, ஏன்டா இப்படி பண்ண? இந்த அக்காவை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்ப என்னையும் கூட்டிட்டு போடா. நீ மட்டும் ஏன் போற? நானும் வரேன். நீ 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 இல்லாம நான் மட்டும் என்னடா பண்ணுவேன்? உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாமேடா. என்னால இன்னொரு இழப்ப தாங்கிக்க முடியாதுடா. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. நீயும் ஏன்டா இப்படி விட்டு போகணும்னு நினைக்கிற? மாறன் கையை பிடித்து கண்ணீர் வடித்தாள். அதை பார்த்து மாறனின் நண்பர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அவளை இப்படி அழுக வைத்து கொண்டிருப்பதை எண்ணி மாறனின் மூடிய கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்தோட அதை மெல்ல துடைத்து விட்டாள் பெண்ணவள். அக்கா இருக்கேன்டா உனக்கு. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றவள் அவன் கையை பிடித்தபடியே கண் மூடி கொண்டாள். அவள் கண் மூடியதும் மாறன் வேகமாக கண் திறந்து அவன் நண்பர்களை பார்த்து ஏதோ சைகை செய்தான். அவர்களும் அதை புரிந்து கொண்டு வேகமாக யாருக்கோ அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்புக்கு சொந்தக்காரனும் 5 நிமிடத்தில் உள்ளே வந்து விட்டான். டே பங்காளி, ஐயோ இப்படி பண்ணிட்டியேடா. குவார்ட்டர்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கடா, இப்படி வாங்கி தராமலே போயிட்டியேடா என்று விசா மாறன் மேல் விழுந்து கதறினான். நம்பிடாதீங்கோ, எல்லாம் நடிப்பு. விசா சத்தம் கேட்டு மித்து சடார் என கண் விழித்து அவனை விசித்திரமாக பார்த்தாள். அப்பொழுதுதான் யாரோ தன்னை உத்து பார்ப்பது போலவே இருக்க மித்து யதார்த்தமாக நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே அவளின் மணாளன் வேந்தனும் அங்குதான் நின்று கொண்டிருந்தான். அதுவும் மித்துவை மட்டும் விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தான். வேந்தனை கண்டு மித்து முறைக்க அவனோ யாரும் அறியா வண்ணம் கண்ணடித்து விட்டான். அதை கண்டு இவ்வளோ அதிர்ச்சியில் கண்ணை விரித்து பார்க்க வேந்தனோ மீண்டும் இதழ் குவித்து முத்தம் கொடுப்பது போல் சைகை செய்தான். இம்முறை மித்து மூக்கு புடைக்க அவனை முறைத்து விட்டு திரும்பிக் கொண்டாள். மாறன் மெல்ல கண் விழித்தான். மரா மரா, இப்போ பரவாயில்லையாடா என்றாள் பதறிக்கொண்டு. ஆனால் மாறனோ அவள் பக்கமே திரும்பாமல் அவன் மாமன் வேந்தன் பக்கம் திரும்பினான். எப்ப மாமா வந்தீங்க என்றான். இதை கண்டு மித்துவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. இப்போதான் மச்சான், கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தேன். என்ன பண்ணிருக்க மாறன்? என்னவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் இருக்கேன் உனக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மாறா. என்ன பிரச்சனை மாறா? ஏன் இப்படி பண்ண? வேந்தனும் அப்பட்டமான நடிப்பை போட்டான். இவர்கள் நடிப்புக்கு முன் ஆஸ்கார் எல்லாம் அத்துப்புடி போல. வாழ்க்கையே பிடிக்கல மாமா. இந்த சுயநலமான பூமியில வாழவும் பிடிக்கல. எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க என்று ஒரு கண்ணால் அக்காவை பார்த்தான். மித்துவும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். சரி, பேஷண்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க என்ன நம்ம டாக்டர் தம்பி சொல்ல விசா ஓடி போய் பாலும் பிரெட்டும் வாங்கி கொண்டு வந்து மித்துவிடம் கொடுத்தான். அவளோ அவனை முறைத்து கொண்டே அதை வாங்கியவள் மாறனுக்கு ஊட்ட போனாள். ஆனால் உண்ணாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள மித்துவுக்கு கண்கள் கலங்கியது. அதை யாரும் அறியா வண்ணம் துடைத்து கொண்டாள். அந்த பிரெட்டை அவள் கையில் இருந்து வாங்கினான் வேந்தன். நான் கொடுக்கிறேன் என்றான். அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். வேந்தனோ மாறனுக்கு பிரெட்டை பாலில் நனைத்து ஊட்டினான். மாறன் இம்முறை வாங்கி கொண்டான். அவ்வளவுதான். இதற்கு மேல் மித்துவால் பொறுக்க முடியவில்லை. வேகமாக வெளியே எழுந்து சென்றவளுக்கு கண்ணீர் தன்னையும் மீறி கன்னத்தை நனைத்து கொண்டிருந்தது. இங்கே மாறனும் அவள் சென்ற பின்பு வெளியே பார்வையை பதித்திருந்தவனின் கண்களும் கலங்கிதான் இருந்தது. மன்னிச்சிடுக்கா, எல்லாமே உன் நல்லதுக்கு தான் என்று உள்ளே அவளின் உடன்பிறப்பு மனதுக்குள் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தான்.